இப்போது நாம் ஆமோஸ் புத்தகத்தில் வரும் 5 முக்கிய தரிசனங்களை ஒன்றாக வரிசையாக பார்க்கலாம். இந்த தரிசனங்கள் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த எச்சரிக்கையும் தீர்ப்பின் அறிவிப்பும். வெட்டுக்கிளி தரிசனம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 1-3. ஆமோஸ் ஒரு தரிசனத்தில் வெட்டுக்கிளிகள் நிலத்தை முழுவதும் சாப்பிடுவது போல் பார்த்தார். அது நாட்டின் பயிர்களை அழித்துவிடும், மக்கள் பட்டினியால் இருப்பார்கள். இதை கண்ட ஆமோஸ் ஜெபித்தார், கர்த்தாவே, யாக்கோபை மன்னியுங்கள், அவன் சிறியவன். அதற்கு தேவன் கருணையும் காட்டினார். இது நடக்காது என்றும் வாக்குறுதி அளித்தார். இதிலிருந்து நாம் கற்பது, தேவனுடைய தீர்ப்புக்குள் கூட ஜெபம் கருணையை கொண்டு வர முடியும். இரண்டாவதாக அக்கினி தரிசனம். ஆமோஸ் 7:4-6 இரண்டாவது தரிசனத்தில் பெரிய அக்கினி நிலத்தையும் ஆழத்தையும் எரிப்பது போல் ஆமோஸ் பார்த்தார். இது இன்னும் பெரிய அழிவை குறிக்கிறது. மீண்டும் ஆமோஸ் தேவனிடம் ஜெபித்தார். மீண்டும் தேவன் இரக்கம் காட்டினார். ஜெபிக்கும் மனிதன் ஒரு தேசத்திற்கே பாதுகாப்பாக இருக்க முடியும் என்பதற்கு ஆமோஸ் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக அளவுகோல் தரிசனம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 7-9 இந்த தரிசனத்தில் தேவன் ஒரு அளவுகோலை, சுவர் நேராக இருக்கிறதா என்று பார்க்கும் கருவி பிடித்திருந்தார். அதன் அர்த்தம், தேவன் இஸ்ரவேலை நீதியின் அளவுகோலால் அழைக்கிறார். இப்போது நிலைமை மோசமாக இருந்ததால் தேவன் சொன்னார், இனி நான் அவர்களை மன்னிக்காமல் விடமாட்டேன். நான்காவதாக கோடை பழங்களின் கூடை. ஆமோஸ் ஒரு கோடை பழங்களால் நிரம்பிய கூடை பார்த்தார். அதன் அர்த்தம், இஸ்ரவேலின் காலம் முடிவுக்கு வந்தது. பழம் பழுத்தது போல் தீர்ப்பின் நேரமும் வந்துவிட்டது. ஐந்தாவதாக ஆலயத்தின் அருகில் நிற்கும் கர்த்தர். இறுதி தரிசனத்தில் ஆமோஸ் கர்த்தர் ஆலயத்தின் அருகில் நிற்பதை பார்த்தார். அவர் சொன்னார், தூண்களை அடித்து வீழ்த்துங்கள். இதன் அர்த்தம், தேவன் அநியாயமான ஆராதனையை ஏற்க மாட்டார். ஆனால் அதே அத்தியாயத்தின் முடிவில் தேவன் ஒரு பெரிய நம்பிக்கையை சொல்கிறார். ஒரு நாள் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவார்.